ஹாய் ஃப்ரெண்ட், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நாங்கள் மாங்காய் பொடி பண்ண போகிறோம். இந்த மாங்காய் பொடி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் ரசம் வைக்கலாம். மீன் குழம்பு செய்கிறப்போ மாங்காய்க்கு பதில் இது மாங்காய் பொடி போட்டுக்கலாம். இது நான் எப்படி பண்ணுறேன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இது நல்லா தோல் சீவிட்டு, அந்த தோல் சீவுறனால அதிலே சன்னமாக சீவி நல்லா வெயிலில் ஒரு 4-5 நாள் வெயிலில் காஞ்சி அதை நீங்கள் மிக்சியில் அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா மாங்காய் பொடி ரெடி. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட், நான் இப்போ இதை சொன்னல 3 நாள் காய வச்சுருக்கிறேன். இன்னும் 2 நாள் காஞ்சதுன்னா நல்லா பொடி ஆகிடும். பாருங்கள் எவ்வளோ சன்னமாக அரிஞ்சு காய வச்சுருக்கேன் பாருங்கள். இது நீங்கள் ஸ்டோர் பண்ணிவிட்டு ரசம் வைக்கலாம், மீன் குழம்பு வைக்கலாம், இல்லை சாட் மசாலா பண்ணுறப்போ அது மேலே தூவிக்கலாம். உங்களுக்கு புளிப்பாக சாப்பிடணுமன்னா கூட வாயில் போட்டு அப்படியே சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும் மாங்காய் பொடி. நான் பொடி பண்ணோன்னே உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட், மாங்காய் பொடி ரெடி ஆயிடுச்சு. அன்றைக்கி வெயிலில் நல்லா காய வச்சுன்னா இப்போ நல்லா காஞ்சிச்சு. இப்போ இது மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி ஜலிச்சு ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா மீன் குழம்புக்கு, ரசம் வைக்கலாம், எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்.